தமிழ்நாட்டிலே மிக உயரமான முருகன் மலையை பற்றி தான் பார்க்க போகிறோம். உலகத்திலேயே 5 முகங்கள் கொண்ட முருகன் கோயில் இங்கே தான் இருக்குது. கோயம்புத்தூர் பக்கத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த ஓதிமலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஹலோ காய்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் ஃபாலோ ஜாக். கரண்ட்டாக இந்த வீடியோவில் நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ஓதிமலை கோயம்புத்தூர்லேருந்து ரொம்ப பக்கமான ஒரு மலை. ஸோ முருகனுக்கு பேர் போன ஒரு மலை. ஸோ அங்கே தான் நாங்கள் இருக்கோம். ஸோ கரண்ட்டாக கோயிலோட அடிவாரத்தில் உள்ள பிள்ளையார் கோயிலில் நிற்கிறோம். ஸோ இந்த வழியாக தான் நாங்கள் மலை ஏற போகிறோம். மலையோட முக்கியமான வரலாறு, ஏன் இந்த மலை உருவானுச்சு, முருகன் ஏன் மேலே உட்காந்துருக்காரு, அவரோட விஷயங்கள் என்ன, நிறையா சிறப்பம்சங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க, இதுதான் கோயில் மலையோட அடிவாரம். ஸோ நம்ம அண்ணன் இந்த அண்ணன் கூட வந்திருக்காரு. நம்மளோட எல்லா கோயில் விழாவிலையும் அண்ணனை பார்த்துருப்பீங்க, நம்ம தம்பி. ஸோ இந்த மலையாக மொத்தம் 1800 படி மேலே ஏறணுமா. ஸோ இந்த 1800 படியை மேலே ஏறிட்டோன்னா மேலே உள்ள ஸ்பெஷலான முருகன், எப்போதும் பார்க்குற முருகன் இல்லை அவர். ஸோ அவரோட முக்கியமான விஷயத்த எல்லாத்தையும் போகிற போக்கில் நம்ம பேசிகிட்டே போயிடலாம். ஸோ கோயிலோட ஆரம்பத்திலே பார்த்திங்கன்னா பிள்ளையாரை உட்காந்துருந்தார்ல. ஸோ பிள்ளையாருக்கும் முருகனுக்கும் நடந்த ஒரு விஷயத்தில் தான் இந்த மலையே உருவானுச்சு. அதை நான் கதையை சொல்கிறேன். ஸோ பிள்ளையார் கோயிலை தாண்டி வந்தோன்னே இங்கே ஒரு குட்டி பிள்ளையார். அண்ட் போகிற வழியிலே பார்த்திங்கன்னா சின்ன சின்ன நிழலுக்காக சின்ன சின்ன இடங்கள் ஒதுக்கி வச்சுருக்காங்க. ஸோ என்ன தான் வெயில் அடித்தாலும் நம்ம அந்த நிழலில் நின்று, நிழல் கூடையில் நின்று நம்ம ஓய்வு எடுத்துகிட்டு பொறுமையாக மேலே ஏறலாம். 1800 படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம இதுக்கு முன்னாடி போன ஐயர் மலையும் கிட்டத்தட்ட 1500 படி. ஸோ கிட்டத்தட்ட நம்ம ஏறுறதுக்கு ஒரு மணி நேரத்துலேருந்து 1.5 மணி நேரம், மேக்ஸிமம் 1.5 மணி நேரம் ஆகும், என்ன தான் பொறுமையாக ஏறினாலும். ஸோ படிகள் தான், ஃபுல்லாகவே படிகள் தான். இந்த மாதிரி படிகளில் ஏறி பொறுமையாக தான் நம்ம மலையை போய் சேர போகிறோம். இந்த மலை ஏறுறதுக்கு கொஞ்சம் கடினமாக தான் எனக்கு இருக்கும். ஏன்னா 2 நாள் முன்னாடி தான் எனக்கு உடம்பு சரியாகி இப்போ தான் ஃபுல்லாக சளி இருக்குன்னோ. பட் இந்த நெஞ்சு சளியோட பொறுமையாக ஏறி மேலே முருகரை தரிசிக்க போகிறேன். இங்கே உள்ள லோக்கல்ஸ் நிறைய பேர் இந்த மலைக்கு ஏறி தரிசனம் பண்ணுவாங்க. ஆனால் வெளியே உள்ள ஆளுங்களுக்கு அவ்வளோவா தெரியாது. ஸோ நீங்களும் கண்டிப்பாக கோயம்புத்தூர் சைடு வந்தீங்கன்னா ஓதிமலை நம்ம முருகருக்கு பேர் போன இடம், கண்டிப்பாக பார்த்துருங்க. ஸோ மலை ஏறி 2வது நிழல் கூடையில் நான் உட்காந்துருக்கேன். பார்த்திங்களா, கீழே தெரியுது. ஃபஸ்ட்டு நிழல் கூடை, 2வது நிழல் கூடை. அண்ட் இதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்ச ஒரு 25% நம்ம மேலே வந்துட்டோம்னு நினைக்கிறேன். இப்போ தான் கொஞ்சம் சளி கிளியராக இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் நம்ம சூட்டோட சூடாக மேலே ஜம்முன்னு கிளம்பிடணும். தமிழ்நாட்டில் உள்ள முருகன் கோயிலே பார்த்திங்கன்னா இதுதான் ஹையஸ்ட்டு ஆல்டிடியூட்டில் இருக்கிற முருகன் கோயில். பழனி உட்காந்துருக்கிற முருகனோட பார்த்திங்கன்னா இவர் தான் ஹையஸ்ட்டு இதில் உட்காந்துருக்காரு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த முருகனுக்கு நிறையா வரலாறு இருக்குது. அண்ட் ஒரு பெரிய கதையே இருக்குது. நார்மலாக இருக்கிற முருகர் ஒரு தலை 2 கைகளோடு இருப்பார். ஆனால் இங்கே இருக்கிற முருகர் 5 தலை 8 கைகளோடு இருப்பார். ஸோ அதுக்குள்ள விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம். மேலேருந்து அந்த 2வது நிழல் கோடையிலேருந்து பார்க்கும்போது அந்த ரோடோட வியூ, கீழே அடிவாரத்தில் கார் பார்க்கிங் ஏரியா சூப்பராக தெரிஞ்சுது. ஓதிமலையோட பேர் எப்படி வந்துச்சுன்னு பண்ண சூப்பராக ஒரு குட்டி ஸ்டோரி சொல்ல போகிறாரு. சொல்லுங்க. விஜய் மட்டும் தான் குட்டி ஸ்டோரி சொல்லுவாரா, இல்லை ரஜினி மட்டும் தான் குட்டி ஸ்டோரி சொல்லுவாரா? நாங்களும் சொல்லுவோம்ல. சொல்லுங்க, எப்படி நான் ஓதிமலைன்னு பேர் வச்சு? சார் இப்போ முருகர் இருக்கார் பார்த்தீங்களா? ஆமாம், பெரிய கை சார். அவரே ஈவோ அடிச்சிருக்குதுன்னா அது அங்கே தான் சார். அப்படியா? ஆமாம். இந்த பிரம்மாண்ட ஒரு கேரக்டர் இருக்கார் பார்த்தீங்களா? ஆமாம். அவர் கைலாயம் போயிருக்கிறாரு. யாரை? இந்த சிவனையும் பார்வதி விசிட் பண்ணுறாரு. சரி. போகிற வேலையில் முன்னாடி விநாயகர் சார் உட்காந்துருந்துருக்காரு. அவரை மட்டும் பார்த்து வணக்கம் போட்டு ஏதோ பேசிட்டு தாண்டி போயிட்டார். போகிற வழியில் அடுத்த ஒரு தம்பி உட்காந்துருந்துருக்காரு. இவர் மரியாதைக்கு என்ன பண்ணியிருக்கணும்? அவரையும் பார்த்து பேசியிருக்கணுமா இல்லையா? ஆமாம். இவர் பேசாமல் போயிட்டார். மனுஷனுக்கு கடுப்பாகி கூப்பிட்டு, ஏப்பா நான் அவர் இருக்கிறேன், என்ன நீ பார்த்து பேசியிருக்கணும்னப்போ ஈவோ கிளாஸ் ஆகி போச்சு. உன்னை இதுக்கு நான் பார்க்கணும் அப்படின்னு டைலாக் பேசிட்டார் போல. இவர் அந்த கேப்ல என்ன பண்ணியிருக்கிறாரு, இந்த பிரணவ மந்திரம்னு ஒரு மேட்டர் இருக்கு, அதுக்கு விளக்கம் கேட்டிருக்காரு பிரம்மா கிட்ட. அந்த ஆளுக்கு தெரிஞ்சுதா இல்லை தெரியாமல் சொல்ல தெரியலையா என்ன விஷயம் தெரியல, போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிட்டாரு. வாமகனை இதில் பிடிச்சி கொண்டு இரும்பு அறை போட்டு அரெஸ்ட் பண்ணிட்டாரு. முருகன் பிரம்மாவை இரும்பு அறை, அதுக்காக தான் இந்த பேர் பக்கத்தில் ஊர் இரும்புரை. இரும்பு அறைன்னு இருந்தது. அப்படியே நம்மளால பேசி இரும்புரை ஆக்கிட்டானுன்னு நினைக்கிறேன்.
பிரம்மாவுக்கு என்ன வேலை? ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட். ஆமாம் கரெக்டா? ஆமாம். இவரை பிடிச்சி உள்ள போட்டாரா? சரி, அந்த ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட் நம்மளே பார்த்துக்கோன்னு சொல்லி மனுஷன் அதையும் ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. யாரு? முருகன். ஸோ பிரம்மா வந்து ஹாய். ஹலோ டாட்டா சொல்லுங்க. ஹாய், வணக்கம். ஹலோ. நீ ஏறலையா? தானே ஏறலையா? போகும்போது ஏறினா எனக்கு டயர்டாயிடுச்சு. பாதிக்கு மேலே முடியாதல்ல. டயர்டாயிடுச்சு. பாப்பா பார்த்தீங்களா, மேலே ஏறும் போது தலைவி ஏறி இருக்காப்புல, இறங்கும் போது தூக்கிட்டு வாங்க தாத்தா அப்படின்ட்டு உங்களுக்கு. இது 4வது நிழல் குடை. ஸோ நம்ம பிரம்மர் கதையோட கண்டினியூஷன் வந்து பிரம்மர் வந்து இரும்பு அறையில் அடைச்சிட்டாங்க. சரி. ஸோ பிரம்மரோட வேலை வந்து ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட். இது மாதிரி உயிரினத்தை வந்து ஆமாம் படைக்கிற வேலை பிரம்மர் வேலை. ஸோ அந்த வேலையை யார் வந்து இவர் இரும்பரை அழைச்சானா அந்த வேலை வந்து முருகர் பார்த்து. ஆமாம், தலைவர் எடுத்துட்டாரு. ஓ, அதனால தான் இப்போ அவருக்கு வந்து 4 முகமா பிரம்மரியா? ஆமாம். அப்போ இவருக்கு ஒன்று சேர்த்து 5 முகமாச்சா? இப்போ மேலே போய் பார்த்தீங்கன்னா 5 முகத்தோடு இருப்பார். இந்த மாதிரி நிழல் கொடைகள் வந்து நம்ம ஏறுற ஒரு 4-5 மலையிலே வந்து ரெகுலராக பார்த்துட்ருக்கேன். ரொம்ப நல்லது தான். அண்ட் ஒவ்வொரு நிழல் குடமே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஆளுங்களோட வந்து ஸ்பான்சர் பண்ணி கட்டி கொடுத்துருக்காங்க. குப்பை டப்பும் வச்சுருக்காங்க. சப்போஸ் ஏதோ நம்ம வந்து சாப்பிட்றதுக்கு முறுக்கு தீனிகள் கொண்டு வந்தோம்னா சாப்பிட்டுட்டு எங்கேயும் தூக்கி வீசாதீங்கடா, கண்டிப்பாக அந்த குப்பை தொட்டியில் போடுங்கடான்னு சொல்லிட்டு குப்பை டப்பாவும் கொடுத்துருக்காங்க. ரொம்ப நல்ல விஷயம். இதுக்கு முன்னாடி போன மலைகளில் வந்து பறவைகளுக்கு குரங்குகளுக்கெல்லாம் வந்து தண்ணீர் தொட்டி மாதிரி சின்னதாக வச்சுருந்தாங்க. இங்கே எதுவும் இல்லை. ஆனால் இங்கே வந்து குரங்கு தொல்லை இருக்கும்னு எனக்கு தெரியல. அந்த இருக்காண்ணா? இருக்கா? குரங்கு இருக்குங்களா? என்ன சொல்கிறாரு? ஆனால் வந்த வரைக்கும் எந்த குரங்கும் பார்க்கல. பறவைகள் எப்போதும் இருக்குது. அப்பா அது வரைக்கும் போதுங்க. இந்த வழி சூப்பராக இருக்குங்க. நான் வந்த மலை பயணத்தில் இது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக அமைய போகுது. எந்த மலையிலையும் நான் ஒரு பார்க்காத ஒரு அனுபவம். பெண்கள் நிறைய அந்த மலையை ஏறிட்டு இருந்தாங்க. தமிழ்நாட்டிலே மிக உயரமான முருகன் மலை இங்கே தான் இருக்குது. அதாவது நம்ம போயிட்டுருக்கிற ஓதிமலை. கடல் மட்டத்துலேருந்து 3000 அடி 1800 படி கொண்ட அந்த கோயிலில் நம்ம வந்து கொஞ்சம் நிதானமாக மற்றும் விறுவிறுன்னு தான் ஏறிட்டுருக்கோம். கொஞ்சம் மூச்சு வாங்கிக்கிறேன். தமிழ்நாட்டில் வந்து எல்லா முருகனையும் வந்து கோயிலில் போய் பார்த்துருக்கோம். பழனி ஆண்டவர், திருச்செந்தூர். ஆனால் இங்கே உள்ள முருகர் மட்டும்தான் 5 தலையோடு இருப்பார். 5 தலை, ஆனால் 8 கை தான். எப்படி 5 தலைனா 2 கணக்கு பண்ணால் 5 தலை 10 கை வரணும். ஆனால் இங்கே இருக்கிற நம்ம முருக பெருமானுக்கு வந்து 8 கை தான் இருக்குது. அதுக்கு தனியாக ஒரு கதை வந்து மேலே போய் நான் சொல்கிறேன். அந்த கதை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இந்த மலை உருவான விதமே பார்த்திங்கன்னா அண்ணன் சொன்ன மாதிரி பிரம்மரை வந்து சிறையில் அடைச்சி அவர் வந்து அந்த படைக்கிற வேலையை வந்து கையெடுத்து உலகத்தில் எல்லா நல்லவங்களையும் வந்து படைச்சிட்டு வந்திருக்காரு. ஸோ அதில் வந்த சில எல்லாமே நல்லவங்களாக இருந்தால் பிரச்சனையாக வரும்ல. ஸோ அதில் வந்த பிரச்சனைனால தான் நிறைய விஷயங்கள் இந்த மலையை பற்றின கதைகள் அவ்வளோ பாடல்களையும் எழுதியிருப்பாங்க. புக்லேயும் திருவிளையாடல் படிச்சிருந்தா இந்த மலையில் உள்ள கதைகள் வந்து அப்படியே இந்த புக்லேயும் இருக்கும் திருவிளையாடலில். ஸோ மேலே ஏறுறதுக்கு நம்ம ஒரு பாதி தூரம் வந்துட்டோம்னு நினைக்கிறேன். ஸோ இன்னும் கொஞ்சம் தூரம் போனோன்னா மேலே உள்ள முருக பெருமலை நம்ம அழகாக பார்த்து தரிசனம் பண்ணிடலாம். மலை ஏறுறது ரொம்ப சுலபமாகவே இருக்குங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்குது. நான் கூட அந்த சளியை வச்சுட்டு எப்படி ஏற போகிறேன்னு சொல்லிட்டு ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தேன். ஆனால் ரொம்ப ஈஸியாக இருக்குது. நீங்கள் பார்த்துருப்பீங்க, வயசானவங்க, சின்ன குழந்தைங்க, குடும்பங்கள்லாம் வந்து இந்த மலை ஏறிட்டுருக்காங்க. அதான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சுற்று வட்டாரத்தில் உள்ள ஊருக்கெல்லாம் வந்து இந்த கோயிலை ரொம்பவே ஒரு குலதெய்வமாக கருதி அடிக்கடி வந்துட்டு போகிறாங்க. வெளியாளங்களுக்கு நிறைய பேர் தெரியாது. நம்ம வந்து கந்த சஷ்டி விரதம் அந்த மாதிரி நிறைய விரதங்கள் வந்து முருகருக்காக இருப்போம். அந்த மாதிரி நேரத்தில் கண்டிப்பாக இவர் வந்து வணங்கினீங்கன்னா அவ்வளோ நல்ல விஷயங்கள் நடக்கும். இங்கே பார்த்திங்கன்னா மலை ஏறும் போதே ஒரு புதுசாக போர்டு மட்டும் தனியாக வச்சுருக்காங்க. மணல் சிமெண்ட் பை இங்கே வைக்கவும். ஆனால் கீழே பார்த்திங்கன்னா எதுவுமே காணும். அப்போ தான் ஒரு ரெஃபரன்ஸ் வீடியோ வந்து பார்த்து ஞாபகம். அதில் வந்து சொல்லியிருந்தாங்க இந்த நிழல்குடை மற்றும் இங்கே உள்ள வேலைப்பாடுகள் நடந்துச்சுல, படி போட்டது, சைட்டில் உள்ள சிமெண்ட் ஒர்க்லாம் நடக்கும்போது கீழே உள்ள மண் சிமெண்ட்லாம் எடுத்துகிட்டு வரதுக்கு எப்போதுமே ஆள் வச்சுருப்பாங்க வேலைக்கு. ஆனால் இங்கே வர பக்தர்கள் வந்து அவங்களோட கான்ட்ரிபியூஷன், அதாவது ஈடுபாடு இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம மேலே ஏறும்போது நம்மளே ஒரு மூட்டை மணல், அதாவது பெரிய மூட்டை இல்லை, முடிஞ்ச அளவுக்கு நம்ம தூக்கக்கூடிய ஒரு அளவுக்கு மூட்டை பை எடுத்துகிட்டு வந்து இங்கே வந்து வச்சுருவாங்க. ஸோ ஃபுல்லாக இங்கே ஃபுல்லாக பார்த்திங்கன்னா மணல் சிமெண்ட்லாம் இங்கே வந்து வச்சுட்டு போவாங்க. இப்போ இல்லை, இங்கே செய்த வேலைக்கு வந்து எல்லாத்தையும் யூஸ் பண்ணியிருப்பாங்க. எனக்கு நல்ல ஒரு விஷயம் இல்லை இந்த கான்ட்ரிபியூஷன் இருக்கிறது. ஸோ நம்ம அடுத்த தடவை நம்ம ஃபேமிலி இல்லை வேறு ஏதாவது வந்தால் கூட நம்ம பெருமையாக சொல்லிக்கலாம், நான் வந்து இந்த கோயிலுக்கு மண்ணலி கொடுத்துருக்கேன் தான் சொல்லிட்டு நல்லா சிறப்பாக பேசிக்கலாம்.
கோசி வந்திருப்போம்ண்ணா 50% முடிச்சிட்டோம் சார். 50%. ஆமாம், நீங்கள் வந்தீங்கன்னா இங்கே ஒரு வெள்ளை வீடாக இருப்பாங்க. ஆமாம் அண்ணா நீங்கள் மணி அடிக்கிறாரு அந்த வெள்ளங்கிரி ஏறினீங்கனாலும் அங்கே ஒரு வெள்ளை விநாயகர் இருப்பார். ஆமாம், வெள்ளங்கிரி ஏறும்போது இருப்பார். ஆமாம், அதேமாதிரி எங்கேயும் ஒரு வெள்ளை விநாயகர். அதுலேருந்து திருப்பி ஒரு லெஃப்ட் எடுத்தீங்கன்னா இன்னொரு கோயில். ஸ்டெப்ஸு. இந்த கோயிலேருந்து லெஃப்ட்டு நம்ம வந்து முருகன் கோயில் அடைஞ்சிடலாம். வெள்ளை பிள்ளையாரை எந்த கோயில்லையும் அவ்வளோ சுலபமாக பார்க்க முடியாது. என்னோட மலையேற்றத்திலே வெள்ளையங்கிரி மலையில் கடைசியாக நான் பார்த்தேன். ஆனால் இங்கே ரொம்ப அழகாக அலங்காரம் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ வெள்ளை பிள்ளையார் கோயில் அடைஞ்சாலே நம்ம அந்த மலையோட மேல் கோயிலை நெருங்கிட்டோன்னு அர்த்தம். வெள்ளை பிள்ளையார் கோயிலேருந்து இன்னும் கொஞ்சம் தூரத்தில் மேலே உள்ள கோயில் அடைஞ்சிடலாம். இதே மாதிரி வெள்ளை பிள்ளையார் கோயில் வந்து அண்ணன் சொன்ன மாதிரி என்னோட வெள்ளையங்கிரி வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். ஸோ அந்த வீடியோவில் மலை ஏறும்போது பார்த்தீங்கன்னா ஒரு வெள்ளை பிள்ளையார் இருப்பார், சன்னதி இருக்கும். அங்கே தான் பக்தரெல்லாம் வணங்கிட்டு அங்கே வந்து இந்த ஸ்நாக்ஸு இந்த கூல்ட்ரிங்க்ஸ்லாம் வைப்பாங்க. வெள்ளையங்கிரி ஏறும்போது அதெல்லாம் சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஏறுவாங்க. நம்ம வந்த நேரம் இங்கே வந்து கோயில் பூட்டியிருக்கு. ஆனால் மேலே உள்ள கோயிலுக்குன்னு சில டைமிங்கள் இருக்குது. அந்த டைமிங்கை ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. வாரத்துக்கு 3 நாள் மட்டும்தான் இப்போதைக்கு திறந்துட்டுருக்கிறதா ஒரு செய்தி வந்திருக்கு. அதுக்கு இன்னும் டைமிங் இருக்குது. காலையில் 8 மணி. ஆனால் காலை 8லேருந்து 5 இன்னைக்கு. 8லேருந்து 5 இன்னைக்கு. கரெக்டாக சூரசம்பா வருது, 4 நாள் இருக்கும். ஆமாம். ஸோ நாங்கள் வந்த நேரம் மேலே உள்ள கோயில் திறந்துருக்கோம். அவர் போய் நாங்கள் பார்த்துடலாம். அது நீங்கள் வரும்போது சப்போஸ் உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்கள் இல்லை என்னோடய கமெண்ட் செக்ஷனில் எதுவும் கேட்டிங்கன்னா கூட என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது நான் பார்த்து கொடுக்குறேன் உங்களுக்கு. கரெக்டாக இங்கே ஒரு நிழல் கொடையில் சுயம்புலிங்கேஸ்வரர் சிவனோட சன்னதி இருக்குது. கல்லிலே உருவான சுயம்புலிங்கம். ஸோ மேலே பார்த்தீங்களா முருகான்னு ஒரு வார்த்தைகள் போட்டு கீழே வந்து அந்த சிவன் இருக்காரு. மேலே ஏறவங்க வந்து இங்கே வந்து தொட்டு வணங்கிட்டு அவங்களோட பயணத்தை தொடர்றாங்க. வெறும் கல் மட்டும்தான் இருந்திருக்கும். இந்த மண்டபம் மாதிரி இது மட்டும்தான் இருந்தது. டாப்லாம் இல்லை. அதான் ஒவ்வொரு ஆளாக அவங்களோட கை செலவில் போட்டு அதான் இங்கே போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, யார் யார் கட்டினா அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கல் நாட்டிருக்காங்க. ஸோ ஒவ்வொரு மண்டபமே பார்த்திங்கன்னா அவங்களோட சொந்த செலவில் இதுமாரி மேலே உள்ள சிமெண்ட் மண்ணெலாம் கொண்டு வந்து கட்டி கொடுத்துருக்காங்க. சூப்பரான விஷயம். மேலே வந்து பூஜை செய்கிற சத்தம் கேட்குது. வந்து பூஜை பண்ணுறாங்களா இல்லை வந்து ரெக்கார்டட் வெர்ஷன் ஓடிட்டுருக்கான்னு தெரில. மேலே போனால் தான் தெரியும். அண்ட் மேலே இருந்து கீழே சன்செட் வந்து சூப்பராக இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் எத்தனை வருஷமாக இருக்கிறீங்க? வரும் வருஷத்துக்கு ஒரு நாள். வருஷத்துக்கு ஒரு 4 டைமு. க்ளோஸ் பண்ண மாட்டானுங்களே. எப்படி ஒரு டைம் கூட கோயில் ஓப்பன் பண்ணுங்க. கூகுளில் அப்படி தான் காட்டுறோம். அதான் என்ன 6 பேர் வந்துருங்க. 6 பேரையும் மலை ஏறினதே இல்லை. கீழே மலை ஏறிட்டேன். மேலே அதான் சரி ஊச்சி மேலே ஏறிட்டேன். மேலே ஒருத்தன் இருக்க மாட்டான். நாங்கள் ஏறிட்டு இருந்த நேரத்தில் மேலே சஷ்டி பூஜை தொடங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதே நேரத்தில் ஒருத்தர் பெரிய மூட்டையை கொண்டு போயிட்டு இருந்தார். என்னதுன்னு கேட்டால் மேலே உள்ள பூஜைக்கு தேவைப்படுற தேங்காய் கொண்டு போயிட்டு இருந்திருக்காரு. தேங்காவாண்ணா? தேங்காவா? ஓ, இந்த பூ பார்த்தீங்களாங்க, மஞ்சள் கலர் பூ. மேலே போகும்போது கண்ணில் பட்டுக்கிட்டே இருந்துச்சு. இது எங்கள் வீட்டில் வந்து பூஜை பண்ணும்போதெல்லாம் எங்கள் அப்பா வந்து படிச்சுட்டு சொல்லுவார். பூவோட பேர் வந்து அரளிப்பூன்னு சொல்லுவாங்க. நாங்கள் வந்து பிள்ளையார் பூன்னு பிள்ளையாருக்கு நிறைய வைப்போம் இந்த மஞ்சள் பூ. ஸோ வீட்டில் இப்போல்லாம் அது காண போயிடுச்சு எல்லாம். ஸோ இங்கேருந்து ஒரு 2 விதையை பிச்சு நம்ம பேக்கில் போட்டுக்கிட்டேன். வீட்டில் போய் வச்சு பார்ப்போம் ஓதிமலை பூ எப்படி முளைக்குதுன்னு. ஒரு வழியாக மேலே உள்ள கோயிலை நம்ம வந்து சென்றடைஞ்சிட்டோம். ஒரு ட்ரோன் வியூலேருந்து பார்க்குறதுக்கு ரொம்பவே குட்டியாக இருக்கிற கோயில் பக்கத்துலேருந்து பார்க்குறதுக்கு பயங்கர பிரம்மாண்டமாக இருக்குங்க. அது அங்கே தெரியுது பார்த்தீங்களா, அதுதான் கோயில். அண்ட் பூஜை வந்து பயங்கர மும்முரமாக போயிட்டுருக்கு. இங்கே உள்ள பூசாரி வந்து இந்த சஷ்டி விரதனால இந்த 1 வாரமாக ஃபுல்லாக கோயில் வந்து ஓப்பனில் இருந்திருக்கான். ஸோ மேலே போயிட்டுருக்கார்ல, அவர் தான் சொன்னார் இதுமாரி இப்போ வாரத்துக்கு 2 நாள் தான், நான் 3 நாள் சொல்லியிருந்தேன், 2 நாள் தான் அது ஓப்பனில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. நான் குரங்கே பார்க்கலங்க வந்ததுலேருந்து. இப்போ தான் தலைவன் வந்து சொரிஞ்சிட்டு உட்காந்துருக்காங்க. இங்கே தான் பார்க்குறேன்னு. போன மலைகளில் இங்கே தான் வந்து கம்மி குரங்கு தலை. ஹாய். ஆகும் சாப்பாடு தரல பிள்ளைங்களுக்கு வரும்போது ஏதாவது வாழைப்பழம் கிடச்சுன்னா தலைவனுக்கு போடுவோம். அவ்வளோதாங்க, வந்துருச்சுங்க. இந்த வே ரைட்டு வளைஞ்சோன்னா நாளை கோயிலுக்கு போயிடலாம். உலகத்திலே முதல் 5 தலை முருகன் ஒரே இடத்துல தான் பார்க்க முடியும். அதுவும் இந்த ஓதிமலையில் தான். தமிழ்நாட்டிலே மிக உயரமான முருகன் மலையை தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க.
மேலே வந்த உடனே சஷ்டி பூஜை நடந்துட்டு இருந்துச்சுல, ஸோ அங்கேருந்து ஒரு பூசாரி வந்துட்டு மேலே எந்த வீடியோவும் எடுக்காதீங்கன்னு சொல்லிட்டு வேண்டுகோள் வச்சுக்கிட்டாரு. ஸோ அதனாலே என்னால் ஃபுல்லாக வீடியோ எடுக்க முடியல. பட் இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு இந்த மேலே உள்ள கோயிலை நான் காமிச்சிருக்கேன். பிரம்மரை சிறையில் அடித்து படைக்கும் வேலையை முருகர் எடுத்துக்கிட்டதால அவருக்கு 5 தலை வந்துச்சு. இந்த பூமியில் பிறக்கிற எல்லாருமே நல்லவங்களாக படைச்சனால இந்த பூமியோட அளவு மாற்றத்துக்கு நேராக போகுது. இதனால் பிறப்பும் இறப்பும் சமமாக இருக்காதனால நிறைய பிரச்சனை ஏற்படுது. இந்த பிரச்சனையை சமாளிக்க முடியாத பூமி மாதா நம்ம சிவனடியாட்ட போயிட்டு இந்த பிரச்சனையை பற்றி எடுத்து சொல்கிறாங்க. சிவபெருமான் இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு முருகரை பார்க்க போயிருந்தப்போ இந்த பிரணவ மந்திரம் பற்றி சிவன்கிட்ட முருகர் சொல்கிறாரு. இந்த இடத்துலேருந்து நின்று தான் இந்த பிரணவ மந்திரத்தை சிவனடியார்கிட்ட நம்ம முருகர் ஓதியிருக்காரு. அதனால தான் இந்த மலைக்கு ஓதிமலைன்னு பேர் வந்திருக்கு. இந்த மலையில் போகர், அகஸ்தியர், திருஞான சம்பந்தர் மற்றும் ராஜராஜேஸ்வரி சன்னதியும் இருக்குது. என்னதான் மேலே வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு அலோவ் பண்ணனாலும் உள்ளே போய் சன்னதியில் முருகரை பார்க்குறப்போ ஃபுல்லாக விபூதியால் பூசப்பட்டு ரொம்ப அழகாகவே காட்சியளிச்சாரு. என்னோட வாழ்க்கையிலேயே இந்த மாதிரி ஒரு அழகான முருகரை என் வாழ்க்கையில் பார்ப்பேன்னு தெரில. நீங்களும் இந்த ஓதிமலையில் வந்து 5 தலை முருகரை பார்த்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களோட அனுபவம் எப்படி இருந்துச்சுன்னு என்னோட கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. அண்ட் இதே மாதிரி ஒரு அழகான பயணத்தில் அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே டியூன் கைஸ். நான் உங்கள் செலிந்திரன். இது உங்கள் ஃபாலோ ஜாக் சைனிங் ஆஃப்.